உங்களுக்கு தெரியுமா, ஆன்மா டேன்னு ஒன்று இருக்கு, சோல்ஸ் டேன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம கல்ச்சர்ல இருக்கு, இந்து கல்ச்சர்ல இருக்கு, உலகத்திலே எல்லாரும் வழிபடுறாங்க. என்ன தெரியுமா அது? கொடுக்கறது. கொடுக்கறது என்ன கொடுக்கறது? அன்னதானம் கொடுக்கறது, அன்னம் கொடுக்கறது. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், பசி தான் மெயின் பிணி. பசி இல்லைன்னா ஒரு பிணியும் கிடையாது. பசி மட்டும்தான். பசியே பிணியா ஆக்கிறாங்க. எப்படா சாப்பிடலன்னா பிணி வந்துடும். இப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தமா ஒரு வீட்டில் நல்லது நடக்கணும்னா, எல்லாமே பாசிட்டிவா நடக்கணும்னா, இறந்த முன்னோர்களுக்கு நம்ம கரெக்டா ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கணும் பூஜை ரூம்ல. அப்படி இல்லையா, நீங்க எங்க அவங்க இறந்தாங்களோ அவங்க டெத் டே அன்னைக்கு எண்ணெயை கட் பண்ணி எங்க ஊத்துக்கு, கண்டிப்பா அது போய் சேரும். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, நம்ம இந்துவுக்கு மாத்திரம் ஒரு 3 அமாவாசை, பெரிய தலை அமாவாசைனாங்க. மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. வருஷம் ஃபுல்லா நீங்க அமாவாசைக்கு சாப்பாடு வைக்கலன்னா கூட இந்த 3 அமாவாசையில சாதம் வச்சு தானம் பண்ணணும். வெளியில காக்காக்கு சாப்பாடு வச்சது மட்டும் இல்லை, வெளியில தானம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஒரு பாட்டில் தண்ணியோடு சேர்த்துக்கணும். எல்லா அமாவாசை 5 பேருக்கோ 10 பேருக்கு இல்லை, ஒருத்தருக்கு வீட்டு வேலைக்காரங்க கொடுங்க. வயிறார சாப்பிட்டு தாம்பளம் கொடுத்து அந்த ஆத்மா அந்த அந்த ரூபத்தில் சாப்பிட்டுட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணும். இது நம்ம கல்ச்சர். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் இருக்கு. ஆல் சோல்ஸ் டேன்னு நவம்பர் 2 அன்னைக்கு கொண்டாடுவாங்க. கல்லறைக்கு போயிட்டு எல்லாரும் அந்த ஆத்மாக்கு எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து பூஜைலாம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்னமா இந்தமா ஆல் சோல்ஸ் டேனோ தப்பா நினைக்காதீங்க. இதை ரொம்ப லேசா நினைக்காதீங்க. கவனம் செலுத்துங்க. முக்கியம் முக்கியம் முக்கியம். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு முஸ்லிமுக்கு இந்த மாதிரி கல்ச்சரே கிடையாது. ஆனா இப்போ அவங்க பர்சி என்ற பேர் ஒரு டேர்ம் இருக்கு, அதை ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் எல்லாம் இறந்த ஆத்மாவுக்கு அந்த பர்சி டே அன்னைக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் பட்டு அவங்களை சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கால என்ன துணிமணி என்ன கொடுக்கணும் கொடுத்து சந்தோஷப்படுத்துறாங்க. ஸோ கொடுக்கறது போற எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. கொடுத்தது தான் எல்லா விஷயமும். நீங்க கர்ணனா இருக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் கலியுகத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்க. ஜாஸ்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பாடே போட முடியலையா, எறும்பு புத்து இருக்குல்ல, அங்க போய் வெள்ளத்தை போடுங்க. ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க. இல்ல ஒரு மாடு இருக்குல்ல, அதுக்கு அந்த அந்த அவுகத்தீரை கொடுங்க அந்த அமாவாசை அன்னைக்கு. இதெல்லாமே சாப்பாடு தான். இதெல்லாமே போய் அவங்களுக்கு மூதாதையர்களுக்கு சேரும். இன்னொரு சீக்ரெட் இந்துவிசம் சொல்லட்டுமா, வீட்டில் செடி இருந்ததுன்னா தேங்காய் தண்ணியை உடச்சி அந்த தேங்காய் தண்ணி அந்த செடியில் ஊற்றிட்டு, மரத்துலையோ செடியில் ஊற்றி போய் சேரும்னா, கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க, தண்ணி தாக்கத்தோடு இருக்காங்க, உங்கள் ஆன்மா அவங்களுக்கு போய் சேரும். இது பயங்கரமான சீக்ரெட்டு. இது மூதாதைவிகள் முன்னோர்கள் குருமார்கள் சொன்ன விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுங்க. ஆசீர்வாதம் எடுங்க, சந்தோஷமா வாழுங்க.